கழகத்தினுடைய காவல் தெய்வம், மாண்புமிகு இதய தெய்வம், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் மீது மாறாத பற்றும் பாசமும், மாண்புமிகு அம்மா அவர்களை தங்களுடைய இதய கோயிலே வைத்து பூஜித்துக் கொண்டிருக்கின்ற கோடான கோடி தமிழ் மக்களிடையே மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்ற கவலை அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 1.5 கோடி தொண்டர்களுடைய இதயங்களிலும் 7.5 கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களிலும் உலகத்தில் இருக்கின்ற தமிழர்களுடைய 10 கோடி தமிழ் மக்களுடைய இதயங்களிலும் நீங்காத வடுவாக இன்றைக்கு இருப்பது மாண்புமிகு அம்மாவருடைய மர்ம மரணம். அந்த மர்ம மரணத்திற்கு உரிய நீதி விசாரணை வேண்டும் என்பதன் குறித்து இன்றைக்கு நம்முடைய சென்னை மாநகரில் மாபெரும் உண்ணாவிரத அறப்போர் காலை 9 மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்பொழுது அது முழு வெற்றியடைந்து நிறைவு பெறுகின்ற கட்டத்தை எட்டியுள்ளது. இந்த மாபெரும் உண்ணாவிரத அறப்போராட்டத்திற்கு தலைமையேற்று சிறப்பு சேர்த்திருக்கின்ற மாண்புமிகு அம்மாவுடைய அன்பை பெற்றவரும் மாண்புமிகு அம்மாவுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவரும் கொள்கையில் குணக்குன்றமாக விளங்கி எங்களை எல்லாம் வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கழக அவைத்தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் இ. மதுசூதனன் அவர்களே, எனக்கு முன்னாலே நல்ல பல கருத்துக்களை மாண்புமிகு அம்மாவுடைய மர்ம மரணத்தினை புதைந்திருக்கின்ற ஐயங்களை ஐயப்பாடுகளை விளக்குகின்ற கடமை நீதி விசாரணை அமைத்தால் மட்டுமே அது முடியும், சாத்தியமாகும், மக்களுக்கு தெளிவான உண்மை புலப்படும் என்ற வாதத்தினை இங்கே எடுத்து வைத்திருக்கின்ற கழகத்தினுடைய மூத்த முன்னோடி முன்னாள் அமைச்சர் எங்களை வழிநடத்தி சென்று கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய அருமை அண்ணன் சி. பொன்னையண்ணன் அவர்களே, நாடாளுமன்றத்தினுடைய இரு சபையினுடைய தலைவரும் முன்னாள் சட்டப்பேரவை தலைவரும் மிகப்பெரிய சட்ட வல்லுநராக மாண்புமிகு அம்மாவுடைய மரணத்தில் புதைந்திருக்கின்ற சட்ட நுணுக்கங்கள் எல்லாம் இங்கு தெளிவாக உரையாக தந்து அதையெல்லாம் நீதி விசாரணையின் மூலம்தான் நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்றைக்கு இருக்கிறது. நீதி விசாரணையின் மூலமாகத்தான் அந்த உண்மை நாட்டு மக்களுக்கு என்ன மரணம் என்பது தெரிய வரும் என்று இங்கு ஒரு ஆணித்தரமான வாதத்தினை எடுத்து வைத்திருக்கின்ற முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் P.H. பாண்டியன் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவருடைய அன்புக்கு பாத்தியமானவரும் மாண்புமிகு அம்மாள் மீது மாறாத பற்றும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பரிணாம வளர்ச்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியை ஆற்றி வருகின்ற முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் வாரிய தலைவர் மரியாதைக்குரிய அருமை அண்ணன் JCT பிரபாகரன் அவர்களே, இங்கு மேடையிலே வீற்றிருக்கின்ற முன்னாள் வாரிய தலைவர்களே, கழகத்தினுடைய தலைமை கழகத்தினுடைய நிர்வாகிகளே, மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்களே, முன்னாள் செயலாளர்களே,
பகுதி கழகத்தினுடைய செயலாளர்களை, வட்டக்கழகத்தினுடைய செயலாளர்களை, எல்லாவற்றிற்கும் மேலாக கழகம் 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் இது வளர்ந்தோன்ற ஒரு மாபெரும் இயக்கமாக இருக்கும் என்று மாண்புமிகு அம்மா அவர்களுடைய சொன்னதின் அடிப்படை, அதற்கு அஸ்திவாரமாக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற, ஆணிவேராக செயலாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய செயல் வீரர்களை, கிளைக்கழகத்தினுடைய பொறுப்பாளர்களை மாண்புமிகு அம்மா அவர்கள் இட்டு ஆணை ஏற்று கழகத்தின் பல்வேறு பொறுப்புகளில் தங்களை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு கழக பணியினை கடமையினரோடு பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற கழகத்தில் இருக்கின்ற அத்துணை நிர்வாகிகளை, பொறுப்பாளர்களை, செயல் வீரர்களை, வருகை விரிந்திருக்கின்ற பெரியோர்களை, பேரன்புமிகு தாய்மார்களை, மகளிர் அணியை சார்ந்த தாய்மார்களை, சகோதரிகளை, பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களை, வருகை விரிந்திருக்கின்ற அத்துணை பேர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றியை இந்த உண்ணாவிரத அறப்போராட்டம் வெற்றி பெறுவதற்கு உழைத்திட்ட அனைத்து கழகத்தினுடைய பொறுப்பாளர் நிர்வாகிகளுக்கும், வருகை விரிந்திருக்கின்ற பொதுமக்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி கலந்த நல் வணக்கத்தினை அவர்களை பாதங்களை வைத்து வணங்குகிறேன். திராவிட இயக்கத்தினுடைய பரிணாம வளர்ச்சியாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர், மாண்புமிகு இதயம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சமுதாய சீர்திருத்தத்திற்காக வாழ்ந்தவர் தந்தை பெரியார் அவர்கள், தமிழ் சமுதாயம் தலைநிமிர்ந்து நடப்பதற்காக வாழ்ந்தவர் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள், ஏழை தாய்மார்களின் கண்ணீரை துடைப்பதற்காகவே வாழ்ந்தவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். இந்த முப்பெரும் தலைவர்களின் அன்பு, அறிவு, ஆற்றல் ஆகிய குணங்களை ஒருங்கே பெற்று இன்றைக்கு இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் அவர்களுடைய மறைவுக்கு பின்னால் 28 ஆண்டு காலம் நம்முடைய இயக்கத்திற்கு வந்த வேதனைகள், சோதனைகள் இந்த இயக்கத்தினை அழித்திட வேண்டும், ஒழித்துவிட வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் எல்லாம் கங்கணம் கட்டிக்கொண்டு நமக்கு சொந்த தந்த வேதனைகள் எல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் தாங்கி அதனை எதிர்கொண்டு இன்றைக்கு 1.5 கோடிக்கு மேற்பட்ட தூய தொண்டர்களை கொண்ட மாபெரும் இயக்கமாக எந்த கொம்பாதி கொம்பனாலும் வந்தாலும் அசைக்க முடியாத எகிர்கோட்டையாக மாண்புமிகு அம்மா அவர்கள் உருவாக்கி தந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய கையில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தை மாண்புமிகு அம்மா அவர்கள் தந்துவிட்டு சென்றிருக்கின்றார்கள். புரட்சி தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய ஆட்சியை சிறப்பான ஆட்சியாக நாடு ஓட்டுகின்ற நல்லாட்சியை நடத்தி மாண்புமிகு அம்மா அவர்களும் தொடர்ந்து 16-17 ஆண்டு காலம் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக மாநில மக்களிலிருந்து பெறுகின்ற நிதியை மீண்டும் அம்மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பொழுது நல்ல பல திட்டங்களாகவும் வாழ்க்கையின் அடித்தட்டில் இருக்கின்ற மக்கள், ஏழை எளிய மக்களுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்காகவும் கிட்டத்தட்ட 50% நிதியை ஏழை எளிய மக்களுக்காக மட்டும் தந்து இன்றைக்கு இந்தியாவிலே தலைசிறந்த முதலமைச்சராக, மக்களின் முதலமைச்சராக, மக்களால் நான், மக்களுக்காகவே நான், எனக்கென்று யாரும் இல்லை, தாய் இல்லை, தந்தை இல்லை, அண்ணன் இல்லை, அக்கால் இல்லை, உறவுகள் யாருமே இல்லை, என்னுடைய உறவுகளெல்லாம் மக்களாகி நீங்கள் தான் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் மக்களாட்சியின் தத்துவப்படி மக்களாட்சியை நடாத்தி காட்டினார்கள். எவ்வாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் காலத்திலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்கள் காலத்திலும் மக்கள் இயக்கமாக இந்த இயக்கம் வீறு நடை போட்டதோ, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உடைய ஆட்சியிலும் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மாவுடைய ஆட்சியிலும் மக்களாட்சியாகத்தான் இந்த ஆட்சி வீரனரை போட்டதோ, இன்றைக்கு நிலைமை மாறுபட்டு இருக்கிறது. எந்த நோக்கத்திற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது? ஒரு குடும்பத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள், கைக்குள், பிடிக்குள்
இயக்கம் சென்று விடக்கூடாது என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மாபெரும் இயக்கம் உருவானது. அதை இதையதையும் டாக்டர் புரட்சி தலைவி மாண்புமிகு அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை தனிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள் சென்று விட மாட்டேன், அதற்கு நான் என்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் இந்த இயக்கத்தினை மக்கள் இயக்கமாக நடத்தினார்களோ அதே போலதான் என்னுடைய காலத்திலும் எனக்கு பின்னாலே 100 ஆண்டுகள் 1000 ஆண்டுகள் ஆனாலும் இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் இருக்கும் என்றுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் நம்மளை வழிநடத்தி சென்றார்கள். இன்றைக்கு நிலைமை தலைகீழாக மாறியிருக்கிறது. ஒரு தனிப்பட்ட குடும்பம் கட்சியையும் ஆட்சியும் கபலீகரம் செய்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய இயக்கத்திலே ஏற்பட்டிருக்கின்ற தமிழக மக்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய இயக்கத்தையும் கட்சியும் ஒரு குடும்பத்திலிருந்து அந்த பிடிக்கிலிருந்து வெளியே கொண்டு வந்து மீண்டும் மக்கள் இயக்கமாகவும் மக்களாட்சியின்படிதான் நம்முடைய ஆட்சி இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் இந்த தர்ம யுத்தத்தினை தொடங்கினோம். இந்த தர்ம யுத்தத்தின் தொடக்கம் மாண்புமிகு அம்மாவுடைய சாவில் இருக்கின்ற மர்மம். 75 நாள் மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனையிலே சிகிச்சை பெற்றார்கள். சிகிச்சை பெற்ற பொழுது யாரையும் உள்ளே சென்று பார்க்க விடவில்லை. தினந்தோறும் நாங்கள் காலையில் செல்வோம், இரவு வரை அங்கேதான் இருப்போம், வருவோம். ஒரு தடவை கூட எங்களை பார்க்க அவர்கள் அனுமதிக்கவில்லை. தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்கள் சிகிச்சை பெறுகின்ற சூழலில் இருக்கின்றார்களே, மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு என்னதான் அப்படி சிக்கலான வியாதி இருக்கிறது? வெளிநாடுகளுக்கு சென்று லண்டன் அல்லது அமெரிக்கா சென்று வைத்தியம் செய்து நாம் அம்மா அவர்களை நாம் உயிரோடு பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு பல முறை அவர்களை மன்றாடினோம். வெளிநாடுகளுக்கு சென்று மாண்புமிகு அம்மா அவர்களை வைத்தியம் செய்யலாம் என்று. அவர்கள் அதை காது கொடுத்து கூட கேட்கவில்லை. இன்றைக்கு மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைகின்ற அந்த நேரத்தில் கிட்டத்தட்ட 4:30 மணிக்கெல்லாம் மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள் என்ற செய்தி நான் 6:30 6:45 வீட்டில் இருக்கும்போது என்னிடம் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக நான் மருத்துவமனைக்கு சென்றேன். அம்மா அவர்கள் காலமாகி விட்டார்களாமே என்று சொன்ன பொழுது இன்னும் உறுதி செய்யப்படவில்லை என்று சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டே காலநாளத்தை கடத்தி 11 11:30 மணி வரைக்கும் நேரத்தை கடத்தி 11:30 மணிக்கு காலமாக்கி விட்டார் என்ற செய்தியைத்தான் அவர்கள் எங்களுக்கு தந்தார்கள். அதற்கு முன்னால் இந்த 75 நாளும் என்ன மாண்புமிகு அம்மா அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது. மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் அடைந்த அன்று கூட இன்றைக்கு ஒரு செய்தி வந்திருக்கிறது. 2 தினங்களுக்கு முன்னால் அரசினுடைய செயலர், மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலர் அவர்கள் சொல்லியிருக்கிறார், மாண்புமிகு அம்மா அவர்கள் மரணம் எட்டுகிற சூழல் இருக்கிறது என்று எங்களுக்கெல்லாம் தெரியப்படுத்தினார்கள் என்று. எந்த செய்தியும் என்னை பொறுத்தவரை என்னிடம் தெரிவிக்கவில்லை இவர்கள். இந்த அறிக்கையை வெளியிட்ட அரசு செயலாளர் வாபஸ் பெறவில்லை என்றால் அவர் மீது நான் நீதிமன்றத்தில் உறுதியாக வழக்கு தொடுப்பேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னொரு செய்தி, 4 நாளுக்கு முன்னால் ஒரு செய்தி, விஜயபாஸ்கர் அவர் ஆல்ரவுண்டு பிளேயர், பிளேயருங்க. அவருடைய கையால் அந்த 2வது ஃப்ளோரில் மாண்புமிகு அம்மா இருந்தாங்கல்ல, 2வது ஃப்ளோரில் 7 பேர் அவர் கையால் போட்டு வச்சிருந்தார். அந்த 2வது ஃப்ளோர் ஆரம்பத்திலேருந்து கடைசி வரைக்கும் ஆளுக்கு ஒரு நோட்டு வச்சுருப்பானுங்க, பேனா வச்சுருப்பாங்க. யார் வந்தாலும் பன்னீர்செல்வம் வந்தார், இத்தனை மணிக்கு வந்தார், எங்கே சென்றார், உட்கார்ந்தார், எழுந்தார், டீ சாப்பிட்டாரு, யாரோட பேசினார், இப்படி. என்னை போல் அன்னைக்கு வர்றவங்க 24 நேரமும் குறிப்பெடுத்துக்கூட்டியே விஜயபாஸ்கரை கொடுக்குறதே அவனுக்கு வேலை. அது 7 பேருக்கு. என்னை பார்த்தோன்னா வந்து அந்த நோட்டில் பாக்கெட்லாம் உள்ளே போட்டுக்குருவானுங்க. அப்புறம் மனப்படமாக வந்து என்ன அப்போ இத்தனை பேர் அங்கங்கே முக்கில் இருக்கிறாங்க, இவங்களை ஆஸ்பத்திரி ஆளுனால நான் 10-15 நாள் பார்த்த முகமே டெய்லி நின்றுக்கிட்டே இருக்காங்களே, ஒரு வேலையும் செய்கிறது இல்லை இவங்க, ஆஸ்பத்திரி வேலையும் செய்கிறதில்ல, ஆஃபீஸ் வேலையும் செய்கிறதில்ல பார்த்து அப்புறம் கேட்கும்போது விஜயபாஸ்கர் அங்கங்கே ஆளை நிப்பாட்டி வச்சுருக்காரு அப்படின்னாங்க.
அந்த விஜயபாஸ்கர் சொல்றாரு, விஜயபாஸ்கர் என்ன சொல்றாருன்னா, நீதி விசாரணை அமைத்தால் முதலில் பன்னீர்செல்வத்தை தான் விசாரிக்க வேண்டி வரும் என்று சொல்றாரு. நான் தானப்பா சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி, நான் தானே சொல்றேன் நீதி விசாரணை வேணும்னு சொல்லி. நீதி விசாரணை வேண்டும் என்று, அதுவும் மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற சிபிஐ விசாரணை வந்தால்தான் அந்த மர்ம மரணத்தில் இருக்கின்ற புதைந்திருக்கின்ற உண்மைகள் நாட்டு மக்களுக்கு தெரிய வரும். வரட்டும், முதல்ல என்னை விசாரிக்கட்டும், என்ன நடந்தது அப்படிங்கிறத நான் சொல்றேன். ஆனா நீதி விசாரணை நடந்து உண்மையிலேயே உண்மை நிலைமை வந்தா யாரு முதல் குற்றவாளி? விஜயபாஸ்கர் தான். மாண்புமிகு அம்மா அவர்கள் இன்றைக்கு திருமதி சசிகலா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக முதலமைச்சராகவும் இந்த கழகத்தையும் நம்முடைய இயக்கத்தையும் ஆட்சியும் அவர்களுடைய குடும்பத்துக்குள்ள கொண்டு போறதுக்கு செய்த சூழ்ச்சியெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். 2011 மாண்புமிகு அம்மா அவர்கள் ஒரு அறிவிப்பு வெளியிடுகிறாங்க. எப்ப? 2011 11ஆம் மாசம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய முக்கிய அறிவிப்பு. திருமதி வி.கே. சசிகலா கழக தலைமை செயற்குழு உறுப்பினர் திரு மா. நடராஜன், திவாகர், டிடிவி தினகரன், வி. பாஸ்கரன், வி.என். சுதாகரன், டாக்டர் எஸ். வெங்கடேஷ், எம். ராமச்சந்திரன், ராவணன், மோகன் அடையாறு, குலோத்துங்கன், ராஜராஜன், டிவி மகாதேவன், தங்கமணி ஆகியோர் இன்று முதல் கழகத்தின் அடிப்படை உறுப்பினர் பொறுப்பு உட்பட அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் நீக்கி வைக்கப்படுகிறார்கள். கழக உடன்பிறப்புகள் யாரும் இவர்களுடன் எந்தவித தொடர்பும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு அம்மா அவர்கள் கையொப்பமிட்டு வருதுங்க. மீண்டும் மாண்புமிகு அம்மா அவர்கள் மார்ச் மாதம் 2012 4 மாதம் கழிச்சு மாண்புமிகு அம்மா அவர்கள் மீண்டும் ஒரு அறிவிப்பு வர்றாங்க. என்ன அறிவிப்புனா, அதுக்கு முன்னால இந்த அம்மா நீக்கி வச்ச பிறகு 4 மாதம் கழிச்சு திருமதி சசிகலா மாண்புமிகு அம்மாவுக்கு ஒரு மன்னிப்பு கடிதம் எழுதுறாங்க. அந்த மன்னிப்பு கடிதத்தில் அந்த சாரத்தை நான் அப்படியே படிக்கிறேன், கேளுங்க. 31/3/2012 அக்காவுக்கே எதிரான சில சதி திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதை என்னுடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் சிலர் நான் அக்காவுடன் ஒரே வீட்டில் வாழ்ந்து வந்ததை அடிப்படையாக வைத்து எனது பெயரை தவறாக பயன்படுத்தி சில விரும்பத்தகாத செயல்களில் ஈடுபட்டனர் என்பதையும், அதனால் கட்சிக்கு பாதிப்புகள் ஏற்படுத்தப்பட்டன என்பதையும், அவர்களின் தவறான நடவடிக்கைகளால் பல குழப்பங்கள் உண்டாக்கப்பட்டன என்பதையும், கழகத்தின் நற்பெயருக்கு களங்கம் விளைவிக்கப்பட்டது என்பதையும், அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்கள் தீட்டப்பட்டன என்பதையும், இது நல்லா நீங்க நோட் பண்ணிக்கணும், அக்காவுக்கே எதிரான சில சதித்திட்டங்களும் தீட்டப்பட்டன என்பதையும் அறிந்தபோது நான் பெரிதும் அதிர்ச்சியுற்றேன், மிகுந்த வேதனை அடைந்தேன். இவையெல்லாம் எனக்கு தெரியாமல் நடந்தவை என்பதுதான் உண்மை. என்னுடைய உறவினர்கள் நண்பர்கள் என்று சொல்லிக்கொண்டு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள் செய்தது மன்னிக்க முடியாத துரோகம். அக்காவுக்கு துரோகம் புரிந்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் எனக்கும் வேண்டாதவர்கள்தான். நல்லா கேட்டுக்கு. இவ்வாறு அக்காவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டு அவருக்கு துரோகம் புரிந்தவர்களுடனான தொடர்புகளை நான் துண்டித்து விட்டேன். நல்லா கேட்டுங்க. இப்ப யார் யார் பக்கத்தில் இருக்காங்க? அக்காவுக்கு துரோகம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் இனிமேல் அவர்களுடன் எனக்கு எவ்வித ஒட்டுமில்லை, உறவும் இல்லை. என்னை பொறுத்தவரை அரசியலில் ஈடுபட வேண்டும் என்றோ கட்சியில் பெரிய பொறுப்பு வைக்க வேண்டும் என்றோ
சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஆக வேண்டும் என்றோ, அமைச்சர் பதவியை அடைய வேண்டும் என்றோ, ஆட்சியில் பங்கேற்க வேண்டும் என்றோ எனக்கு துளியும் ஆசை இல்லை. பொது வாழ்வில் பங்கு பெற வேண்டும் என்ற விருப்பமே எனக்கு இல்லை. அக்காவுக்கு உண்மையான தங்கையாக இருக்கவே நான் விரும்புகிறேன். என் வாழ்க்கையை ஏற்கனவே அக்காவுக்கு அர்ப்பணித்து விட்டேன். இனியும் எனக்கென வாழாமல் அக்காவுக்காக என்னால் இயன்ற அளவுக்கு பணி செய்து அக்காவுக்கு உதவியாக இருக்கவே நான் விரும்புகிறேன் என்று சசிகலா கைப்பட எழுதி அம்மாவுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. இதுதாங்க இது லெட்ரு. இந்த லெட்டருக்கு பின்னால் இப்போ நடந்துகிட்டு இருக்கெல்லாம் என்ன நடக்கிறது, எவ்வளோ பெரிய துரோகம் நடந்துகிட்டு இருக்கு நீங்கள் பார்த்துக்குங்க. அதுக்கு பின்னால் அம்மா வந்து இன்னொரு அறிக்கை வர்றாங்க. இவங்களுக்கு மன்னிப்பு கடிதம் கொடுத்த பிறகு அதில் ஒரு அறிவிப்பு வருது. முக்கிய அறிவிப்பு மாண்புமிகு அம்மா அவர்களால் திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் எனக்கு ஒரு கடிதம் அனுப்பியுள்ளார். அதே பொருள் கொண்ட ஒரு அறிக்கையினும் அவர் வெளியிட்டுள்ளார். இந்த அறிக்கை வெளியே வந்துருச்சு, நான் படித்த அறிக்கை. திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் அளித்துள்ள விளக்கத்தினை நான் ஏற்றுக்கொள்கிறேன். 19/12/2011 அன்று திருமதி வி.கே. சசிகலா அவர்கள் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கைகள் அவருக்கு மட்டும் ரத்து செய்யப்படுகிறது. மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிவிப்பு வருது. அதே சமயம் 19/12/2011 அன்று திரு மா நடராஜன், திரு திவாகர், திரு டி தினகரன், திரு வி பாஸ்கரன், திரு வி.என். சுதாகரன், டாக்டர் எஸ். வெங்கடேஷ், திரு எம். ராமச்சந்திரன், திரு ராவணன், அடையாறு மோகன், திரு குலோத்தங்கன், திரு ராஜராஜன், திரு டி.வி. மகாதேவன், திரு தங்கமணி ஆகியோர் மீதும் 22/12/2011 அன்று திரு கலியபெருமாள், எம். பழனிவேல் ஆகியோர் மீதும் 26/1/2012 அன்று திரு தோட்டக்கலை வி. கிருஷ்ணமூர்த்தி, திருமதி சந்தானலட்சுமி சுந்தரவதனம், திரு சுந்தரவதனம் மற்றும் திருமதி வைஜெயந்தி மாலா ஆகியோர் மீது எடுக்கப்பட்ட ஒழுங்கு நடவடிக்கையில் எந்த மாற்றமும் இல்லை. அந்த நடவடிக்கை அப்படியே தொடரும் சொல்லிட்டு, எனவே கழக உடன்பிறப்புகள் யாரும் இவருடன் எவ்வித தொடரும் வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கேட்டுக்கொள்கிறேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் அறிக்கை விட்டுட்டாங்க. 2012 அறிக்கை விட்டதோடு மட்டுமல்லாமல் எல்லா அமைச்சர்களையும் தலைமை கழக நிர்வாகிகளையும் எல்லாம் எங்களெல்லாம் கூப்பிட்டு, சசிகலா மட்டும்தான் நான் உள்ள அனுமதிச்சிருக்கேன் வீட்டுக்குள்ளே, எனக்கு உதவியாத்தான், அவங்க எந்த அரசியல் ஈடுபட மாட்டாங்க, யாரும் அவரோடு பேசக்கூடாது, பேசுவதற்கு முயற்சியும் செய்யக்கூடாது. ஆனால் என்னால் நீக்கி வைக்கப்பட்டவர்கள் அந்த பட்டியல் நான் வகிச்சல்ல, அவங்க குடும்பத்தில் யாரு கூடயும் நீங்கள் பேசக்கூடாது, பேசினால் உங்களை நான் அடிப்படை உறுப்பிலிருந்து நீக்கி விடுவேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் சொல்லிவிட்டு, நான் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் குடும்பத்தில் யாரையும் என் வீட்டினுள் உள்ளே நுழையவிட மாட்டேன் என்று மாண்புமிகு அம்மா அவர்கள் எங்களிடம் சொன்னார்கள். எல்லா அமைச்சருக்கும் தெரியும், தலைமை கழக நிர்வாகிக்கும் தெரியும். இதுதான் உண்மை நடந்ததுங்க. 2012 2005 மாண்புமிகு அம்மா அவர்கள் மருத்துவமனை வைக்க வர வரைக்கும் நான் சசியோட பேசினதே இல்லை. அவங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து 24 நாள் கழித்து ஆஸ்பத்திரியிலேருந்து வெளியே வரும்போது ஒரு தடவை பார்த்தாங்க, நல்லா இருக்காங்க அம்மானா, சரிங்க அப்படின்ட்டு அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு. இதுதான் நடந்த உண்மை. ஆக அரசியலில் ஈடுபட மாட்டேன், அக்காவுக்கு சில பேர் சதி திட்டம் தீட்டினார்கள் என்று சொன்னார்களே, அந்த சதி திட்டம் என்ன சதி திட்டம்? கட்சியும் ஆட்சியும் தங்கள் குடும்பத்துக்குள் கொண்டு வருகின்ற சதி திட்டம். அந்த சதி திட்டம் தெரிந்தபோதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் இவர்களை எல்லாம் தங்கள் இல்லத்திலிருந்து வெளியேற்றினார்கள். மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து இவர்கள் மட்டும் உள்ளே வந்தார்கள். ஆனால் அந்த சதி திட்டம் தொடர்ந்து இப்பொழுது அது நிறைவேறிருக்கின்றதான் இன்றைக்கு நடந்திருக்கின்ற ஒரு அசாதாரணமான சூழ்நிலை. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற மாபெரும் இயக்கத்தினை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் உருவாக்கப்பட்ட நம்முடைய இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட நம்முடைய இயக்கம் இன்றைக்கு காப்பாற்றப்பட வேண்டும் என்ற நிலையில்தான் இந்த தர்ம யுத்தம் இப்பொழுது நம்மால் தொடங்கப்பட்டு இருக்கிறது. இந்த தர்ம யுத்தம் இயக்கத்தையும் இன்றைக்கு கட்சியில் சசிகலாவுடைய பினாமியாக உட்கார்ந்திருக்கின்றார்கள் 122 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சி. அந்த 122 வாக்குதான் அவங்களுக்கு. 7.5 கோடி தமிழ் மக்களும் இன்னைக்கு நம்மோடதே இருக்கிறாங்க. இதைத்தான் சொன்ன சட்டமன்ற பேரவைத் தலைவர் ஐயா, அவங்கள விடுங்க, 15 நாள் அங்கே வந்து அடைச்சி வச்சுருந்தாங்க, அவங்களாம் கூவாத்தூர் எம்எல்ஏ, அது அவங்களாம் அவங்க ஊர் தொகுதிக்கு அனுப்பிச்சி விடுங்க, ஒரு 3 நாள் போய் அந்த தொகுதி மக்களை சந்தித்து என்னன்னு கேட்டு வர்றது, கருத்து கேட்டு வந்து ஒரு ஓட்டு போடட்டும். முடியாதுன்னாரு. சரி விடுங்க, ரகசிய வாக்கெடுப்புனால் நடத்துங்கன்னா அதுக்கு முடியாதுன்னாரு. இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க. இப்போ அந்த ஆட்சி வந்து பினாமி ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பினாமி ஆட்சியில் இந்த யார் கைக்குள்ள இருக்கு, யார் நடத்துகிறா? ஆனால் மக்கள் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. ஆக இந்த
உரிய நீதி விசாரணை வந்தால் மட்டுமே மாண்புமிகு அம்மாவுடைய மர்ம மரணத்தினுடைய முடிச்சு அவிழ்க்கப்படும் என்பதற்காகத்தான் இந்த முதல் படி நம்முடைய உண்ணாவிரத அறப்போராட்டம். நீதி விசாரணை வரும் வரை நம்முடைய போராட்டம் தொடரும். நம்முடைய கட்சியை திருமதி சசிகலா அவருடைய குடியிலிருந்து மீட்கவும், நமது ஆட்சியை சசிகலா அவருடைய குடும்பத்திலிருந்து மீட்க வரை இந்த தர்ம யுத்தம் ஓயாது 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 தொடரும். எவ்வளவு பெரிய தியாகத்தையும் நாம் சந்திப்பதற்கு தயாராகவே நாங்கள் இருக்கிறோம். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் உருவாக்கப்பட்ட இயக்கம், மாண்புமிகு அம்மா அவர்களால் வளர்க்கப்பட்ட இந்த இயக்கம் மக்கள் இயக்கமாகத்தான் வளரும், மக்கள் ஆட்சியாகத்தான் இந்த ஆட்சி இருக்கும் என்ற சபதத்தினை நாம் ஏற்கிறோம். இன்று முதல் அந்த லட்சியத்தை அனைவரும் ஒன்று